அனைத்து தரப்பினர் மத்தியிலும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட். இதில் தமிழகத்தை சேர்ந்த சிறு குறு தொழில் முனைவோரின் கோரிக்கைகள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இரண்டாயிரத்தி 25-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். தங்களுக்கு வரி சலுகைகள் அறிவிக்கப்படுமா, புதிய அறிவிப்புகள் இருக்குமா என பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தமிழகத்தில் உள்ள சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோரும் இந்த அறிவிப்புக்காக காத்திருக்கின்றனர். நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருப்பதில் முக்கிய பங்காற்றுபவர்கள் சிறு குறு தொழில் முனைவோர்கள். பொருளாதார வளர்ச்சியில் மட்டுமின்றி வேலைவாய்ப்பு மற்றும் ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க பங்கினை வழங்கி வருகின்றன இந்த தொழில் நிறுவனங்கள். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஏறத்தாழ அனைத்து பிரிவுகளிலும் பல்வேறு விதமான பொருட்களை தயாரிக்கின்றன. இதில் முக்கியமானவை மின்னணு பொருட்கள், பொறியியல் பொருட்கள், தானியங்கி உபபொருட்கள், தோல் பொருட்கள், ரசாயனம், பிளாஸ்டிக், ஆயத்த ஆடைகள் மற்றும் ஆபரணங்களின் உள்ளிட்டவை அடங்கும். தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட்டில் தமிழக சிறு குறு தொழில்கள் சங்கம் டான்ஸ்டியா மத்திய அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை தங்கள் துறை சார்ந்து முன்வைத்திருக்கிறது. சிறு குறு தொழிலுக்கான வரியை 25% இருந்து 15% குறைக்க வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்களின் கட்டாய கொள்முதல் அளவை 25% இருந்து 35% உயர்த்த வேண்டும். அனைத்து வங்கிகளிலும் சிறு குறு நிறுவனங்களுக்கு ஒரே அளவாக 8% வட்டியில் கடன் வழங்க வேண்டும் போன்றவை அந்த கோரிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மேலும் கொரோனாவிற்கு பிறகு வங்கிகள் உத்தரவாத கடன்கள் வழங்கினாலும் கடன்களில் வட்டி சலுகைகளை சிறு குறு தொழில் முனைவோர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 34% தொழில் முனைவோர்கள் தங்கள் தொழில்களை முடக்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரே நாடு ஒரே வரி என்று கொண்டுவரப்பட்ட GST வரி தொடர்பான விஷயத்தில் பட்ஜெட்டில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதே சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தற்போதுள்ள பொருளாதார பிரச்சனையில் சிறு குறு தொழிலாளர்களின் நலன் கருதி திட்டங்களை பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைய சூழ்நிலையில் காப்பாற்றப்படாதவர்கள் சிறு குறு தொழில் முனைவோர்கள். மற்ற எந்த பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட்டிலே சிறு குறு தொழில் முனைவோர்களுடைய எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. மக்கள் அன்றாட தேவையை பூர்த்தி செய்வதற்கே கடன் வாங்கும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டனர். இந்த பட்ஜெட்டின் எதிர்பார்ப்பு இவர்களைத்தான் தூக்கிவிடும். நடுத்தர மக்களையும் சிறு குறு தொழில் முனைவோர்களையும் நம்பிக்கை ஊட்டும் விதமாக, அவர்களது வாழ்வாதாரத்திலிருந்து அவர்களை காப்பாற்றும் விதமாக கண்டிப்பாக இருந்தே தீர வேண்டிய ஒரு காலகட்டம் இது. வங்கிகளில் இருந்து தொழிலுக்காக கடன் பெறுவதில் சிரமம், பொருட்களை சப்ளை செய்த கார்ப்பரேட் நிறுவனங்களில் இருந்து பணம் கிடைப்பதில் தாமதம், மூலப்பொருட்களின் விலை உயர்வு, மனித வளக்குறைவு இத்தனையையும் தாண்டிதான் சிறு குறு தொழில் முனைவோர்கள் தொழில் செய்து வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர். சிறு குறு தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் இதற்கான அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். GST கொண்டு வரப்படும் பொழுது அது ஒரு நாடு ஒரு வரி என்று இருந்தது. இன்றைக்கு ஒரு பொருள் பல வரி என்று அது மாறிவிட்டது. 4 வழிகளிலே அவர்களது தேவை பூர்த்தியாகாமல் நிற்கிறது. அதாவது வங்கியிலிருந்து கடன் பெறுவது கடினமான ஒரு செயலாகிவிட்டது. பொருட்களை சப்ளை செய்த கார்ப்பரேட் நிறுவனங்களிலிருந்து வர வேண்டிய பணம் மிக அதிகமாக டிலே செய்து வரக்கூடாது. மூலப்பொருட்களின் விலை கட்டுக்கடங்காமல் என்னவென்றே புரியாமல் ஏறிக்கொண்டிருக்கிறது. 4வதாக மனித வளம் சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு கிடைக்காத ஒரு நிலை. மாண்புமிகு நிதியமைச்சர் 7வது பட்ஜெட்டிலே இதை உணருவார் என்று எதிர்பார்க்கிறோம். சிறு குறு தொழில் முனைவோரின் நம்பிக்கையை மீட்டெடுத்து அவர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையிலும் ஊக்கப்படுத்தும் விதமாகவும் வரும் மத்திய பட்ஜெட் அமைய வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.